சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுக்காம ಬಾಳ ನಮ್ಮ ಸೋದರು ಕರ್ನಾಟಕ ಬಂದಿದ್ದಾರೆ. ಹೊಸೂರದಲ್ಲಿ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋ ಜನ ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇದೆ. ತಮಿಳುನಾಡು ಯಾವ ತರ ಇರಬೇಕಾದ ಹೊಸೂರು ಒಂದು ಬಹಳ ಒಂದು ಎಕ್ಸಾಂಪಲ್. ಹೊಸ ಎಜುಕೇಶನ್ ಪಾಲಿಸಿಯಲ್ಲಿ ಮೋದಿ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಕನ್ನಡ ನೀವೆಲ್ಲ 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಓದಬೇಕು. ಮೊದಲನೇ ಭಾಷೆ ತಮಿಳುನಾಡಿನಲ್ಲಿ ನಮ್ಮ ಮದರ್ ಟಂಗು ತಮಿಳ್ ಓದೋಣ, 2ನೇ ಭಾಷೆ ಇಂಗ್ಲಿಷ್ ಓದೋಣ, 3ನೇ ಭಾಷೆ ನೀವು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ. ಹೊಸೂರದಲ್ಲಿ ಕನ್ನಡಿಗ ಇದ್ದೀರಾ, ಕನ್ನಡ ಓದು. ಹೊಸೂರದಲ್ಲಿ ತೆಲುಗು ಇದ್ದೀರಾ, ತೆಲುಗು ಓದು. ಕೊಯಂಬತ್ತೂರದಲ್ಲಿ ಮಲಯಾಳಿ ಇದ್ದೀರಾ, ಮಲಯಾಳ ಓದು. ಇಸ್ಲಾಮಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಇದ್ದೀರಾ, ಉರ್ದು ಓದು. ಇದು 3 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಫಾರ್ಮುಲಾ. ஹிந்தி எல்லி சார் வந்துட்டு இங்க ஹிந்தி எங்க சார் வந்துச்சு? திமுக கார உண்மையாலுமே மோடி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்க வேண்டும் என்றால் ஹிந்தியை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைக்காதீங்க, தமிழை திணிக்கிறார்னு குற்றச்சாட்டு வைங்க. ஏன்னா மோடி ஐயாவுடைய தொந்தரவு தாங்க முடியலைங்க ஐயா. தமிழா பேசுறாரு போற இடத்துல எல்லாம். ஐநா சபைக்கு போய் ஆரம்பிக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதுக்கு தமிழ் புத்தகத்தை எடுத்து படிக்கிறாரு, என்ன மீனிங்? பார்டர்ல சைனா பார்டர்ல போய் திருக்குறள் எடுத்து சொல்றார். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்கு மோடி ஐயா சமீபத்தில் ஒரு இரங்கல் செய்தி எழுதினார், படிச்சிருப்பீங்க கேப்டனுக்கு. அதிலே மோடி ஐயா இரங்கல் செய்தி எழுதினார். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர கலைஞர் எழுதுறாரு. திருவள்ளுவருடைய திருக்குறள் எழுதுறார். அதை படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது எப்படியா மோடி இந்த திருக்குறளை கரெக்டா கண்டுபிடிச்சு அதை கேப்டன் அவர்களை கரெக்டா வச்சு எழுதா இருப்பார். அஞ்சாமை, கேப்டனுக்கு அஞ்சாமை, ஈகை கொடுக்கிறது, அறிவு நாலேஜ், ஊக்கம் மக்களை என்கரேஜ் பண்றது, இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அரிது. ஒரு மன்னவனாக இருக்க வேண்டும் என்றால் அந்த 4 குணம் இருக்க வேண்டும். காசியிலே தமிழுக்கு சங்கம் எடுக்கிறாருங்க ஐயா. காசியிலே தமிழ் சங்கம் நடக்குது. நம்முடைய தலைவர்கள் எல்லாம் மேடையின் மீது உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கெல்லாம் ஹிந்தி தற்கூரி தானுங்க, நமக்கு தெரியாது. நம்ம பஸ்ஸை பார்த்து கூட ஹிந்தி ஏதாவது போர்டு வச்சிருந்தா கூட மாத்தி எழுதிடும். இல்லை மோடிக்கு தெரியும், இவனுக்கு தற்கூரி தான் ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஹிந்தி தெரியாது. அவர் எப்படி பாருங்க, எல்லாருக்கும் மொழிபெயர்ப்பு கருவியை கொடுத்துட்டாங்க. சகோதரர்களே, நீங்க மொழிபெயர்ப்பு கருவியை கேளுங்க, நான் பேச பேச அது தமிழ்ல உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகும். கீழே யார் நம்முடைய தமிழ் சொந்தங்கள் வந்தாங்களோ அவர்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதே நாள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 நாள் கழிச்சு டெல்லிக்கு போறார். நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கூட்டணியில ஹிந்தியில பேசுறாரு. உடனே ஸ்டாலின் ஐயா டிஆர் பாலு சொல்றார், ஏன்பா நமக்கு தான் ஒண்ணும் புரியாதுன்னு தெரியுமல்ல, அவர் ஹிந்தியில பேசுறாருல்ல, நீ மொழிபெயர்க்க சொல்லி சொல்லுப்பான். உடனே டிஆர் பாலு கேட்கிறார், நோ 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 நெய் நெய் நெய். இந்த ரகத்தாத்தான்னு சொல்ற மாதிரி எங்களுக்கு மொழியாக்கம் வேண்டும். உடனே நிதிஷ்குமார் சொல்றாரு, மொழியாக்கம் என்ன, வெளியே போ. ஆங்கிலேயர்கள் வந்தாங்க, இந்திய திரிச்சாங்க, அப்படி திரிச்சாங்க, இப்படி திரிச்சாங்கன்னு 25 நிமிஷம் லெக்சர் கொடுக்கிறார் நிதிஷ்குமார் இந்தி கூட்டணி மீட்டிங். கையை கட்டி கொண்டு 2 பேர் அதை கேட்டுட்டு தமிழ்நாட்டுல உதார விட்டு இருக்கிறான். ஆனா இதே மோடி அவர்கள் லக்னோல வாரணாசியில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலத்துல புரிஞ்சுக்கலையா, தமிழ்நாட்டுல மொழிபெயர்க்கல, ஹிந்தி பேசக்கூடிய வாரணாசியில தமிழ் மொழிபெயர்ப்பு பண்றார். பாருங்க தமிழ் மொழியின் மீது இருக்கக்கூடிய மரியாதையை பாருங்க. இவங்க 2 பேரும் தற்கூரி மாதிரி அங்க போய் உட்கார்ந்துட்டு இப்ப 2 பேரும் ஹிந்தி டியூஷன் வச்சு படிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன்னா அடுத்த ஹிந்தி கூட்டணி மீட்டிங் போகும்போது, ஹிந்தி கூட்டணி மீட்டிங்ல போகும்போது தெரியணுமல்லையே, திட்டானுங்களாச்சும் புரியணுமல்ல, நம்மளை திட்டானுங்களா பாராட்டுறாங்களான்னு புரியணுமல்ல, அதுக்கு ஒரு டியூஷன் மாஸ்டர் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். சகோதர சகோதரிகளே, முழு பொய்யை நம்பாது. அடுத்த 3 மாத காலம் பொய்யா கிளம்பி வருவானு, பொய்யா பேசுவான். பேச ஆரம்பிச்சா காலையில் 4 மணி வரைக்கும் ஆயிருங்கண்ணா. இவங்களுடைய பொய்யை பற்றி பேசுவதற்கு மட்டுமே ஒரு கூட்டத்தை போட்டு 1967 இருந்து 2024 ஜனவரி மாசம் 11ஆம் தேதி வரைக்கும் அவங்க பேசினா ஒரு நாள் கூட்டமே. இவங்க எதிர்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு 5000, ஆளுங்கட்சியா இருந்தா பொங்கலுக்கு பணமே கொடுக்காம பொங்கல் அறிவிப்பு வந்துச்சு. உடனே பத்திரிகை நண்பர்கள் கிட்ட வந்தாங்க, அண்ணே பொங்கலுக்கு ஸ்டாலின் ஐயா 1000 ரூபாய் கொடுக்கல, நீங்க பிரஸ் மீட் கொடுங்க அண்ணே. நான் சொன்னேன், ஏன் சகோதரா உனக்கு இன்னும் புரியலையா சகோதரா, டிஎம்கே ஸ்ட்ராட்டஜி புரியலையா? ஃபர்ஸ்ட் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டான்,
2 திமுக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரஸ் கேட்பாங்க, அண்ணே அப்பா 1000 ரூபாய் கொடுப்பாரா? உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்க தளபதி கண்டிப்பா பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாரு. அப்படியே நமக்கு அப்படியே பிபி லைட்டா ஏத்துவாங்க. அடுத்து போய் சேகர் பாபு கேட்பாங்க, அண்ணே 1000 ரூபாய் கொடுப்பாங்களா? நம்ம பிபி அப்பதான் 125 130 இருக்கும். கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, 1000 ரூபாய் வருமா வரா? சேகர் பாபு சொல்ல, எங்க ஆட்சி பெண்களுக்கான ஆட்சிங்க, எப்படிங்க முதலமைச்சர் கொடுக்காம போறோம்? அப்படி எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே செட் பண்ணுவாங்க. ஐயா 1967 இதே டிராமாவை தாங்க ஐயா பாக்குறோம். புதுசா என்னங்க ஐயா பாக்குறோம்? நான் சொன்ன பத்திரிகிட்ட நான் சொன்ன மாதிரி நடக்கும் பாருங்க, 3வது நாள் 1000 ரூபாய் வரும், பேசாம வேலையை பாருங்கன்னு என்னைய வேலையை பார்க்க விடுங்க. சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எங்க அப்பா கொடுப்பாரு. சேகர் பாபு சொன்னாரு, எங்க பெண்களுக்கான ஆட்சி எப்படிங்க கொடுக்காம இருப்போம்? 3வது நாள் அவர் சொல்றாரு, நிதி பற்றாக்குறை காரணமாக வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கின்றேன் சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனா திமுக பத்தி நமக்கு நல்லா தெரியும். யாராவது 1000 ரூபாய் கொடுத்துட்டா, அண்ணே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துட்டா நீங்க நினைச்சீங்கன்னா, இது ஒத்தையிலே கொடுத்து கத்தையிலே எடுக்கக்கூடிய கட்சி. ஒத்தையிலேனா 1000 ரூபாய் நோட்டு, கத்தையிலேனா மின்சார கட்டணம் உயர்வு, தயிர் உயர்வு, பால் உயர்வு, சொத்து வரி உயர்வு, எல்லாம் உயர்வு, லஞ்சம் உயர்வு. ஒத்தையிலே 1000 ரூபாய், கத்தையிலே 10,000. அதற்கெல்லாம் நீங்க மயங்க மாட்டீங்க எனக்கு தெரியுங்க ஐயா. 2024 தேர்தல் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான தேர்தல், பாரதம் அடுத்த கட்டம் செய்வதற்கான தேர்தல். ஐயா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவரும் நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடிங்கிறது ஏதோ டெல்லியில குஜராத்ல பிறந்த ஆள் கிடையாது. யாருக்கு தனி மனித முழுக்கம் இருக்கிறதோ, யாருக்கு நேர்மை இருக்கிறதோ, யார் தன்னுடைய குடும்பத்தை பேணி பாதுகாக்கின்றார்களோ, யார் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யார் எளிமையாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யார் ஏழை தாய்க்காக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர்களுடைய பெயர் நரேந்திர மோடி. நரேந்திர மோடி எங்கே தகவல் ஐயா? நரேந்திர மோடி இங்க இருக்கார். ஒரு வேட்பாளரும் நரேந்திர மோடி தான். 2024 நீங்க ஓட்டு போடுறது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை நம்பிக்கைக்காக, நாணயத்திற்காக, நேர்மைக்காக, வளர்ச்சிக்காக. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க ஐயா. இந்த அற்புதமான விழாவை 150வது சட்டப்பேரவை நம்முடைய தொகுதியில எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்திருக்கிறது. இதற்கு கடுமையாக உழைத்த நம்முடைய தலைவர்கள் பெயரை நான் சொல்லவில்லை என்றால் பெரும் தவறாகிவிடும். நம்முடைய அற்புதமான மாவட்ட தலைவர் எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் எம் நாகராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தேன். என்னன்னே ஃபயர்லாம் வருது, பேர் சொன்னாங்க.